டாஸ்மாக் மானிய கோரிக்கையின் அறிவிப்பின் போது நமக்கு சாதகமான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் 22வது ஆண்டாக பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மாதத்திற்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக அளிப்பதாக இருக்கின்றது. ஆக நியாயமான பணியிட மாறுதல் இல்லாத காரணத்தினால் டாஸ்மாக் பணியாளர்கள் சுரண்டப்படுகின்றார்கள். அரசு துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்களில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று 22 ஆண்டுகளாக கேட்டு வருகின்றோம். ஆனால் இதுவரையும் எந்த விதமான பதிலும் இல்லை. இனிய தமிழ் வணக்கம் சார். டாஸ்மாக் மானிய கோரிக்கையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஏமாற்றை தருகிறது அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தீங்க. என்ன மாதிரியான ஏமாற்றங்கள்? தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்று அழைக்கப்படுகின்ற டாஸ்மாக் நிறுவனத்தில் உதவி விற்பனையாளர், மேற்பார்வையாளர் என 3 வகையான பணியாளர்கள் கடந்த 22 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகின்றார்கள். இந்த 22 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்ற இந்த பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு பணியாளருக்கு இணையான அந்தஸ்து வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை 22 ஆண்டு காலமாகவே வலியுறுத்தி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையின் போது, நிதிநிலை அறிவிப்பின் போது நமக்கு சாதகமான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பும் அங்கனம் இல்லாமல் போகின்ற பொழுது டாஸ்மாக் மானிய கோரிக்கையின் அறிவிப்பின் போது நமக்கு சாதகமான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் 22வது ஆண்டாக பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பொழுது மாதத்திற்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக அளிப்பதாக இருக்கின்றது. ஏற்கனவே இவர்கள் அதிகபட்சமாக 14000 ரூபாய் ஊதியம் பெற்று வந்தார்கள். மாதத்திற்கு 2000 என்றால் 16000 ரூபாய் தான் இவர்கள் ஊதியமாக பெறுவார்கள். 1/4/2025 முதல் இவர்களுடைய ஊதியம் அதிகபட்சமாக 16000 இருக்கும். ஆனால் 2003ஆம் ஆண்டு அரசு பணியில் சேர்ந்த ஒரு அரசு பணியாளர் 5 பதவி உயர்வுகளை கடந்து 22வது ஆண்டில் அவர் நேர்முக உதவியாளராகவோ அல்லது நிர்வாக அலுவலராகவோ பதவி உயர்வு பெறுவார். இந்த நேர்முக உதவியாளர் மற்றும் நிர்வாக அலுவலருடைய பதவிகளுக்கு மாதம் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊதியத்தை அவர்கள் பெறுவார்கள். 22 ஆண்டு காலம் டாஸ்மாக் துறையிலே பணியாற்றி வருகின்ற இந்த பணியாளர்களுடைய ஊதியம் அந்த 1 லட்சம் ரூபாயில் 50% கூட எட்டுவதாக ஈடு செய்வதாக இல்லை. அவர்களுக்கு அதில் 50% ஈடு செய்கின்ற வகையில் ரூபாய் 50,000 ஊதியமாக கொடுத்திருந்தாலும் வரவேற்புக்குரியதாக இருந்திருப்பார்கள். இந்த 22வது டாஸ்மாக் மானிய கோரிக்கை அறிவிப்பில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் மிக சாதகமான, மிக நல்ல, மகிழ்விக்கக்கூடிய அறிவிப்புகள் வரும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவ்வகையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாதது கண்டு டாஸ்மாக் பணியாளர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளார்கள். டாஸ்மாக் பணியாளர்கள் நேர்மையான, சுதந்திரமான பணிச்சூழலை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த நேர்மையான, சுதந்திரமான பணிச்சூழலுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மதுபான விற்பனை கடைகளில் அதற்கான வகைகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதற்குரிய அறிவிப்புகளும் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பில் எதுவுமே வரவில்லை. டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அரசு பணியாளருக்கு இணையான அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் நியாயமான, சட்டப்பூர்வமான பணியிட மாறுதல்கள் வழங்கப்பட வேண்டும். குறைந்த விற்பனை தொகையுள்ள விற்பனை கடைகளில் அதிகமான பணியாளர்களையும், அதிக விற்பனை தொகை உள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் குறைந்த பணியாளர்கள் நியமனம் செய்கின்ற போக்கை கைவிட வேண்டும். ஆக நியாயமான பணியிட மாறுதல் இல்லாத காரணத்தினால் டாஸ்மாக் பணியாளர்கள் சுரண்டப்படுகின்றார்கள். தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 2000 மாதம் 2000 ஊதிய உயர்வு என்பது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கோ அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற ஊதிய உயர்வு என்றோ அல்லது உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு என்றோ
அரசு பணியாளர்கள் ஒப்பிடுகையில் ஒப்பீடு அளவிலான ஊதிய உயர்வு என்றோ இதை ஒருபோதும் கருத முடியாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உபரி பணியாளர்கள் ஏற்பட்ட பொழுது சுமார் 500 கோடி ரூபாய் சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு கிடைக்கின்றது என்பதற்காக அங்கு இருந்த 1500 உபரி பணியாளர்கள் அரசு துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்களில் பணியமர்த்தம் செய்யப்பட்டு அங்கு அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருவதை போல ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி தருகின்ற டாஸ்மாக் பணியாளர்களையும் அந்த வகையில் அரசு துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்களில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று 22 ஆண்டுகளாக கேட்டு வருகின்றோம். ஆனால் இதுவரையும் எந்த விதமான பதிலும் இல்லை. ஆனால் அரசு துறையில் இருக்கின்ற ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்கின்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணை அங்கும் தொகுப்பூதியமே வழங்கப்படும் என்பதால் எந்த டாஸ்மாக் பணியாளரும் அந்த பணியில் சேருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. எனவே அந்த அரசாணையை காலமுறை ஊதியம் வழங்கக்கூடிய அரசாணையாக திருத்தம் செய்து வெளியிடப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏராளமான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறது. அது இன்று வரை என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. மேலபட்சம் பணி நிரந்தரம் அப்படின்ற அறிவிப்பாது வெளிவரும் அப்படின்னு ஊழியர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இந்த 22 ஆண்டுகள் தொடர்ந்து போராடியும் கூட ஒரு பணி நிரந்தரம் அப்படின்னு செய்வதை அரசு ஏன் தயங்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தெரியவில்லை. அதுதான் எங்களுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. ஏனென்றால் சத்துணவு திட்டம் உள்ளிட்ட அங்கன்வாடி போன்ற துறையிலே பணியாற்றுகின்றவர்களை எங்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு வருமானம் இல்லை, அரசுக்கு வருவாய் ஆதாரம் இல்லை என்றெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்லி வருகின்ற தமிழக அரசு வருவாய் ஆதாரத்தை உருவாக்கி தந்து அரசு ஏனையோர்களுக்கும் ஏனைய திட்டங்களுக்கும் உதவுகின்ற வருவாயை ஈட்டுத் தருகின்ற இந்த டாஸ்மாக் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய முடியாது என்பது முரணானதாக இருக்கிறது. நல்ல கொள்கைகளுக்கு விரோதமானதாக இருக்கிறது. 2450 கோடி ரூபாய்க்கு மேல நிகர லாபம் அதிகமாக ஈட்டியிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தமிழகத்தினுடைய வருவாயில் முதலிடத்தில் வகிக்கக்கூடிய துறைகள்ல ஒன்று டாஸ்மார்க். இப்படி பல கட்ட வகைகளில் பணத்தை வருவாயை ஈட்டும் பொழுதும் கூட அதை சேர்த்து தரக்கூடிய ஊழியர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையோ பணி பாதுகாப்பையோ அல்லது அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயங்கக்கூடிய இந்த அரசை ஊழியர்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஏன்னா ஏற்கனவே சங்கங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் தான் கதையா போயிட்டு இருக்கே தவிர தீர்வுகள் அப்படின்னு ஒன்றும் கிடைக்கல. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட எதிர்பார்த்த இந்த டாஸ்மாக் பணியாளர்களுடைய எண்ணங்களை, கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுக்கிறது. அந்த நிறைவு செய்கின்ற விஷயத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் நம்புகிறது. ஒரு பணியில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகிய 2 மட்டும்தான் அவர்களை பணியிலே ஊக்கப்படுத்தும் என்பது கோத்தாரி கல்விக்குழு அறிக்கை அளித்திருக்கிறது. ஆனால் 22 ஆண்டு காலமாக செய்கின்ற செயலிலேயே ஆட்டுகின்ற மாவையே ஆட்ட வைத்துக் கொண்டிருக்கின்ற பணியை இந்த டாஸ்மாக் நிர்வாகம் இந்த பணியாளருக்கு வழங்கி வருகிறது. உதவி விற்பனையாளர்களை விற்பனையாளராக, விற்பனையாளரை மேற்பார்வையாளராக, குறைந்தபட்ச பதவி உயர்வு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தும் கூட அதையும் ஏராளமான முறை நாங்கள் சொல்லி வருகிறோம். அதையும் செவிமடுத்து கேட்பதாக இல்லை. எனவே டாஸ்மாக் நிர்வாகம் இனிமீதாவது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வருகின்ற சூழ்நிலையில் உண்மையான நிலவரத்தை அரசாங்கத்துக்கு எடுத்து கூறி 22 ஆண்டு காலமாக கொத்தடிமையாக பணியாற்றி வந்த சூழ்நிலையை மாற்றி சுதந்திரமான நேர்மையான சூழ்நிலையை உருவாக்கி அவர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், அரசு பணியாளருக்கு இணையான அந்தஸ்து ஆகியவற்றை பெற்றுத் தருவதற்கு வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தலையிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். போதை மறுவாழ்வுல மீறி தன்னை மறுவாழ்வு அமைத்துக் கொள்ளப்படுகிறவர்களுக்கு மானிய குறிக்கல 50,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்றாங்க. ஒரு தவறு செய்து திருந்தி வருபவர்களுக்கு ஒரு தவறு கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில போதையிலிருந்து இளைஞர்களோ அல்லது போதைக்கு உள்ளானவர்களோ மீண்டு வருவாங்கன்னு நம்புறீங்களா? ஏன்னா அதுல செய்யக்கூடிய பணியை அது உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு விதத்திலேயாவது ஒரு உதவித்தொகையாவது அறிவித்திருக்கலாம் இல்லையா? அந்த டாஸ்மாக் பணியாளருடைய குழந்தைகளின் கல்விக்கு உதவிக்காக ஏதாவது செய்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய வீடுகளை குடியிருப்பிற்காக ஏதாவது ஒரு உதவி செய்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே ஏன் செய்யாம அறிவிப்புகளை வெளியிடாம இருக்காங்க நினைக்கிறேன். போதை மறுவாழ்வுக்காக அவர்களுக்கு உதவி செய்வது என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதை முதலில் யாருக்கு செய்ய வேண்டும் என்றால்
இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்கின்ற டாஸ்மாக் பணியாளர்களையே பலர் அந்த நிலைக்கு ஆட்பட்டு விட்டிருக்கின்றார்கள். அந்த உதவியை முதலில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ சிகிச்சை, மருத்துவ முகாம் ஒன்று ஏற்படுத்தி உடல்நிலையை சரி செய்யக்கூடிய நிலையை இந்த டாஸ்மாக் நிர்வாகம் ஒத்துக்கொண்டு சுமார் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை இன்று வரை நடைமுறைப்படுத்தாதது டாஸ்மாக் பணியாளருடைய நலத்தில் இந்த நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அக்கறை இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. நன்றி சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி டாஸ்மாக் பணியாளர்களின் பிரச்சனைகள், அவர்களின் சூழ்நிலைகள் குறித்து உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஜெயஹிந்த். வணக்கம். கு. பால் பாண்டியன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம்.